ஹாய் நண்பா, வெல்கம் டு கேஎல் குருஜி கணிப்பு. நண்பா, நம்ம சேனலில் வரும் கணிப்புகள் அனைத்தும் ஒரு நல்ல கணிப்பாக போட்டுட்டு வரோம். ஒரு சூப்பரான வெற்றியும் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி 12/12/2023 செவ்வாய்க்கிழமை. ட்ராவோட நம்பர் பார்த்திங்கன்னா 393. ட்ராவோட கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 441. 441க்கு நம்ம நேற்று என்ன கணிப்பு கொடுத்துன்னு பார்க்கலாமா நண்பா? அதுக்கு முன்னாடி கேஎல் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 91 50 77 97 12ங்கிற நம்பருக்கு நீங்கள் கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு நம்பிக்கையான பர்சன் தான், நம்பி போட்டுக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் அமௌண்ட்டும் 4 மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் டைமுக்குள்ளே. அதே மாதிரி புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஎல் குருஜி புக்கிங்னு போட்டுக்காங்க. ஒரு நம்பிக்கையான பர்சன் தான், நம்பி போட்டுக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம நேற்று பார்த்திங்கன்னா 11/12/2023 திங்கட்கிழமை ட்ராவோட நம்பர் பார்த்திங்கன்னா 747 வின்னு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு மீண்டும் இருக்குது அப்படின்னு. வாரச்சாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கணிச்சு சொல்லியிருந்தோம். நல்லா நம்ம வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொன்னது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நேற்று வீடியோவில் கூட போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த 99க்கு 44, 33க்கு 88 வரும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அதாவது எழுத கிடையாது, நம்ம வாயிலே சொல்லியிருந்தோம். ஒரு கணிப்பு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்காங்க. அதாவது 599க்கு நாளைக்கு இந்த 29க்கு நாளைக்கு பவர் 4 வரும், அல்லது 23க்கு நாளைக்கு 28 வரும் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருந்தோம். நம்மளுடைய கணிப்பில் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா வாரச்சாட்டில் 233. அதாவது ஏபியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 00 55 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இதையும் சொல்லியிருந்தோம் 99க்கு வருது, நாளைக்கு 44 ட்ரை பண்ணுங்கள், வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு 44 ஒரு சூப்பரான வெற்றியாக வந்திருக்குது ஏபியில், நம்ம சொல்லியே கொடுத்துருந்த மாதிரி. அதே மாதிரி தினச்சாட்லேயும் சொல்லி கொடுத்துருந்தோம். அதாவது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 ஏ போலில் பொறுத்த வரைக்கும் 4க்கு நல்ல ஒரு சூப்பரான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக வந்திருக்குது. அதே மாதிரி ஏபிசியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போல் 4 தான் சொல்லியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக வந்திருக்குது நண்பா. அதே மாதிரி ஆல் போலில் பார்த்திங்கன்னா நம்ம 2 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். அதாவது 2 அல்லது 4ன்னு கொடுத்துருந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்காக வந்திருக்குது நண்பா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் நம்பரையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளது ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கன்னா 42 கொடுத்துட்டோம். 41 வச்சுருந்தா ஒரு செம்மையான நம்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி டபுள்ஸில் பார்த்திங்கன்னா 33 00 55ன்னு கொடுத்துருப்போம். 44 மட்டும் நம்ம விட்டுட்டோம். ஆனால் சொன்னோம் 44 வைங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் பண்ணாமல் நேற்று வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டு சான்ஸு 2 அல்லது 4 ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. வேறு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. எந்த நம்பர் வச்சாலும் 2 அல்லது 4 வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஏ போர்டில் ஒரே சான்ஸ் கொடுத்துருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் நம்ம சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் வந்துருக்குது. நம்ம நேற்று சொன்னோம், சொல்லி கொடுக்குற அன்றைக்கி நீங்கள் நோட் பண்ணிக்காங்க சான்ஸை. மற்ற டைமில் நம்ம சான்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக நல்லா தெரிகிற அளவுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதை நோட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஏ போர்ட்லேயும் 2 அல்லது 4ன்னு சொல்லி கொடுத்தோம். ஒரு சூப்பரான வின்னிங்காக வந்திருக்குது. ஆல் போர்ட்லேயும் 4 வெற்றி, ஏபிசி சிங்கிள் போர்ட்லேயும் 4 வெற்றி. தினச்சாட்லேயும் நமக்கு 4க்கு பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான வெற்றியாக இருந்திருக்குது. இன்றைக்கி 441க்கு ஒரு சூப்பரான வெற்றி. இதே மாதிரி நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்காக எடுத்து வச்சுருக்கிறோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா வாரச்சாட்டில் நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 179 எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கணிப்பு பார்த்திங்கன்னா சைபருக்கு சைபர் அடிச்சுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா வாரச்சாட்டில் ஏ போலில் சைபர், பி போலில் சி போலில் சைபர். அதே மாதிரி 7க்கு 7 அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி 6க்கு 1 அடிச்சுக்கிறாங்க. நம்மளுடைய கணக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 6க்கு மீண்டும் 1 வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா 11 வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏபிபிசி ஏசியில் நாளைக்கு டபுள்ஸ் வரத்துக்கு 11க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அதாவது நாளைக்கு ஏ போலில் 1 வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
7 வந்து பி போலில் உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சி போலில் பார்த்திங்கன்னா 9 உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா டபுள்ஸு 6 6 1க்கு 6, அதே மாதிரி சைபருக்கு இன்னும் 5 அடிக்கல, 2க்கு 7 அடிச்சிட்டாங்க, 9க்கு இன்னும் 4 அடிக்கல, 9க்கு அப்படி நாளைக்கு 9 அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கெஸ்ஸிங்காக பி போலில் 1க்கு 1, 8க்கு 8, அடுத்தது பார்த்திங்கன்னா 9க்கு பவர் வந்து வச்சு 4 அடிச்சிக்கிறாங்க. அடுத்தது 2க்கு பவர் வச்சாங்கன்னா நாளைக்கு ஏ தான் வரும், அல்லது பவர் வைக்காமல் ஆனால் 2 வரும். அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாரச்சாட்டில் 179, இதுக்கு அப்படியே பவர் வச்சாங்களா 624 நம்மளுடைய கெஸ்ஸிங்கு வாரச்சாட்டில் பொறுத்த வரைக்கும். தினச்சாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணிப்பில் ஏ போலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது 599க்கு அப்புறம் 4 அடிச்சிக்கிறாங்க, 445 99ன்னு அடிச்சிருந்தாங்க. அந்த கணிப்பெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நேற்று வந்து வின்னிங் வந்துச்சு. அதே மாதிரி அந்த 6 நம்பர் கொடுத்துக்கிறாங்களா, அதாவது இந்த 566க்கு பார்த்திங்கன்னா அதாவது 599 அடிச்சின்னைக்கு நல்லா நோட் பண்ணிக்காங்க. 599 அடிச்சின்னைக்கு பார்த்திங்கன்னா 6 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 நம்பரில் பார்த்திங்கன்னா 4 நம்பர் அடிச்சிட்டாங்க. 440, அதாவது 459, 45 99 அடிச்சிக்கிறாங்க. மீதி இன்னும் 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரில் பார்த்திங்கன்னா 7 4ன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா 44 தான் இருக்குது. 44 599ன்னு வந்துருக்குது. நாளைக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாளைக்கும் ஏ போலில் 4 வாரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அல்லது இல்லைன்னா 8 வாரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 6 சி போலில் 6 அடிச்சிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 9. அதே மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 5க்கு 1 குறைச்சி 4ன்னு அடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி 9க்கு 1 குறைச்சா 8ன்னு நாளைக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதையும் நல்லா நோட் பண்ணிக்காங்க. நாளைக்கு ஒரு வாய்ப்பு 8ன்னு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பி போலில் சைபர் வச்சுருக்கிறோம். இந்த சைபர் நாளைக்கு பார்த்திங்கன்னா பி போலில் நாளைக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள் 640, போன வாரத்து ரிசல்ட்டும் 640 640. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மேலே 6 கீழே 4 அடுத்தது அடித்தாங்கன்னா 640ன்னு வரும். அதே மாதிரி ஏவலையும் வந்து சைபர் உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சைடில் பாருங்கள் 64, இங்கே வந்து சைபர் அடித்தாங்களா 640ன்னு எப்படி வேணாலும் உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 640 இங்கே உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிசல்ட்டு நாளைக்கு ஒன்று கிராஸாவோ அல்லது நேராகவோ இப்படி பி போல் 640 உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணிப்பில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்காங்க. அதே மாதிரி இங்கே 6 பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 616, அந்த இதை எடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 616ன்னு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட் வச்சு தான் வந்து பொன்னிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 616 இப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்புக்குதா, 640 அடிக்கிறதுக்கு வாய்ப்புக்குதா, இல்லை ஏ போலில் ஒரு வேளை சைபர் வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 640 இப்படி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா நோட் பண்ணிக்காங்க. அதாவது ஏ போல்லையும் கூட நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போலில் சைபர் வரலாம். நல்லா நோட் பண்ணிக்காங்க. நம்மளுடைய கணிப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 406 851 இதுக்கு பவர் போட்டால் 8 வந்து இந்த பவரில் நம்ம அடிச்சிக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா சைபர் 6 பவர் வச்சுக்கிறோம். 8 பார்த்திங்கன்னா இப்படி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால 8 வச்சுக்கிறோம், அல்லது 9 கூட வரலாம். நம்மளுடைய கணிப்பில் பார்த்திங்கன்னா 4 8 வச்சுக்கிறோம், 1 6 வச்சுக்கிறோம். இதுக்கு பவர் 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 9 தான் வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே 6 5 9க்கு நாளைக்கு 6 4 8 வருமா, 1 குறைச்சி அல்லது 9 வருமா அப்படின்னா 1 சைபர் அல்லது 9 கூட வரலாம். நம்மளுடைய கணிப்பில் 4 8 தான் இருக்குது. அதே மாதிரி 9 உங்கள் கணிப்பில் இன்னும் இருக்குது. அந்த 9 உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்காங்க. நமக்கு இன்னும் பெண்டிங்கு சைபர் 9 இருக்குது. ஆனால் நம்ம ஏ போல் 9 சைபரும் 9 கொடுக்கல, 4 8 தான் கொடுத்துக்கிறோம். உங்களுடைய கணிப்பில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்காங்க. இதையும் நல்லா ஒரு நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 4க்கு பவர் அப்படியே 9 அடித்தாங்களா, இந்த 9 அப்படியே அடிப்பாங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏபிசி போலில் பார்த்திங்கன்னா 40, ஏ போலில் 4 1, பி போல் 5 7, சி போலில் 9 6. இந்த சைபர் ஆல் போலில் நாளைக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சைபர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல் போலில் பார்த்திங்கன்னா சைபர் 8 4, நம்மளுடைய கணிப்பில் சைபர் 8 4. இது அப்படியே வந்து நாளைக்கு ரிசல்ட்டாக வரலாம். அதாவது சைபர் 84 ரிசல்ட்டாக வரலாம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும். இது நல்லா நோட் பண்ணிக்காங்க.
ரிசல்ட்டாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் நம்ம ஆள் போடல. 084 கண்டிப்பாக இதில் நாளைக்கு 2 நம்பர் வெற்றி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபி பிசி ஏசியில் பார்த்திங்கன்னா 40 51 06 62 79 64 17 81. அதே மாதிரி ஏபிசியில் பார்த்திங்கன்னா 459 179 406 176. நமக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போல் 4-1 தான் ஸ்ட்ராங்காக வச்சு நம்மளுடைய கணிப்பில் எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 406 179 அதுக்கு பவர் பார்த்திங்கன்னா 624 851. இதை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்காங்க. இந்த 2 நம்பரையும் நம்மளுடைய கணிப்பில் கண்டிப்பாக நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கும் ஒரு சூப்பரான வெற்றி வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் நம்பரையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் 4 பேர் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அதனால் ஒரு பயனடைவாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு சூப்பரான வெற்றியுடன் சந்திப்போம் நண்பா.